இப்போ இந்த தமிழக சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை போலீஸாராக இருக்கட்டும், பல பேர் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க பங்களிப்பை குடுத்துருப்பாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் ரீசெண்டாலாம் பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள போட்டிருக்காங்க. அரசு ஊழியராக இருக்கட்டும், இப்போ போலீஸார் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கில் ஒரு எஸ்எஸ்ஐயும், டெபுட்டி எஸ்பி இறந்து போயிட்டாங்க. இந்த தேர்தல் பணியை பற்றி அரசு மேலேயும் பல குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்காங்க. எலெக்ஷன் டியூட்டிங்கிறது அவ்வளோ ஒரு போர் புரிகிற கஷ்டமான வேலை கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா, நான்லாம் என்ன போல் ஆர்மியில் நிறைய பேர் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண வேலையாக தான் தெரியும். ஏன்னா ஆர்மியில் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நைட்டு முழுக்க டியூட்டி பார்க்கணும். ஈவினிங் 6லேருந்து காலையில் 7 மணி வரைக்கும். அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. அவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பதிவு பண்ணுறதில்ல. 3-4 மாதம் பார்த்து பிற்பாடு தான் லீவ் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 ஹவர் தான் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கும். அது ஒரு டேயில். அதுவும் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக அங்கெல்லாம் டியூட்டி பார்க்கணுன்னு வச்சுக்கலாம். ஒரு நிமிஷத்தையும் நம்ம மொபைல்லையோ மற்ற பொழுதுபோக்கு சாதனங்களெல்லாம் ஈடுபடுத்த முடியாது. கண்ணை பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்படியே 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா அப்படி பார்க்கணும். இதில் புல்லட் ப்ரூஃபு தலையில், நெஞ்சில், முதுகில் இது எல்லாமே வெப்பனு. அப்போ டியூட்டிஸ் எவ்வளோ ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோது கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். நைட்டு முழுக்க தூங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாருமே ஃபேஸ்புக்கில் போடுறதில்ல கஷ்டமான வேலைன்ட்டு. ஏன்னா உச்சபட்ச கஷ்டத்தை படுறவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு நான்லாம் வந்துட்டேன். நானே எலெக்ஷன் டியூட்டிலாம் அட்டன் பண்ணியிருக்கேன். எலெக்ஷன் டியூட்டியில் போய்ட்டு நம்ம உட்காந்துருக்கோம். வெயிலுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த உலகத்தில் யார் யார் பிறந்திருக்காங்களோ எல்லாருக்குமே வெயில் தானே வச்சுக்கலாம். ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தார் டெசர்ட்ல எல்லாம் வேலை பார்க்குறாங்க. அங்கேயும் நான் வேலை பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ஆர்மியில் வந்துட்டு இப்போ ரொம்ப பனி சியாச்சின் கிளேஷியரு இல்லை டென்ஸு ஃபாரஸ்டான மிசோரம், நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சிகள் எவ்வளோ இதெல்லாம் பல கஷ்டங்கள்லாம் இருக்குது. அந்த பல கஷ்ட நஷ்டத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஷ்டமான சூழல் யாருக்குமே தெரியறதில்ல. தார் டெசர்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்தமே வெளியில் வந்து அந்தளவுக்கு வெயில் இருக்கும். அதுவும் ஒதுங்கிறதுக்கு மரமோ நிழலே எதுவுமே இருக்காது. அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் டியூட்டிஸ்லாம் வரும். இப்போ இதே போல் குஜராத்லாம் பார்த்திங்கன்னா வைப்பர் பாம்பு, மண்ணுக்குள்ளெல்லாம் பாம்பு இருக்குது. மிசோரம் நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விஷம் கொண்ட பாம்புகள்லாம் இருக்கும், மலைப்பாம்புகள் இருக்கும், அட்டைப்பூச்சிகளாக இருக்கும். இதுக்கு இடையிலையும் பார்த்திங்கன்னா நைட்டு முழுக்க தூங்க முடியாது. அப்படியெல்லாம் அவங்களுடைய சேவைகள், அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட துன்பங்கள் இதை விட பெருசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களோட பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லை ஒய்ஃபு இல்லை பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்காங்க. உயிருக்கு வந்துட்டு என்றைக்குமே உத்தரவு கேரண்டியாக வாரண்டியெல்லாம் கிடையாது டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில். ஆனால் அவங்களோட கஷ்ட நஷ்டத்தை பற்றி இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. அவங்க அதை கஷ்டமாகவோ இல்லை ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் எதுலையுமே பதிவு பண்ணுறதே கிடையாது. இங்கே உள்ளவங்க இங்கேருந்து இப்போ எனக்கு ஒரு சொந்த ஊர்னா ஒரு மினிமம் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய கஷ்டமாக நினைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த இடத்த படுக்கிறதுக்கு வசதி இல்லை. நாங்கள் நாள்தோறும் பார்த்திங்கன்னா மணல்லையும் மலையிலையும் கொட்டை வெளியிலாம் படுத்து தூக்கியிருக்கோம். அப்படிப்பட்ட கஷ்டமான சூழலில் கூட சர்வீஸ் பண்ணிட்டு தான் நிறைய பேர்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம வந்துட்டு ஒரு பில்டிங்குள்ளே வேலை பார்க்குறோம். நம்மளோட உயிருக்குள்ளே எந்த ஒரு அச்சுறுத்தல்லாம் கிடையாது. ஆர்மியில் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ போன வருஷம்தான் ஒருத்தர் கார்டியக் அரெஸ்ட்டில் இறந்து போயிட்டார். அதுவும் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இறந்து போயிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஹார்ட் அட்டாக்கில் ரீசெண்டாக இறந்து போனேன்னு சொல்கிறேன். கார்டியக் அரெஸ்ட் இதுக்கு முன்னே யாராவது கொள்ளலாம் இறந்தது நான் கேள்விப்பட்டில்லை. நான் டெய்லி எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜிக்ஸாக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பாயிண்ட்லாம் டிஃபென்ஸை பற்றி நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி யாரும் இறக்கிறது இல்லை. ஏன்னா ரிகாரஸான ட்ரைனிங் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை 4 மணிக்கு எழுந்திடுறோம். இப்பயும் பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆன பிற்பாடு கூட நான் டெய்லி 4 மணிக்கு தான் எழுந்துருவேன். எழுந்துச்சி என்னுடைய யோகா, என்னோடய பாடி ஃபிட்னஸ்லாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் நான் சர்வசாதாரணமாக நடப்பேன். அப்படிங்கிறப்ப யாருக்குமே வீட்டு வாசல்லேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கே ஒரு 100 மீட்டர் ஒரு கடைக்கு முன்னால் வண்டிட்டு தான் போகிறாங்க. அதே போல் இப்போ போலீஸார் டியூட்டியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபிஷியன்ட்லாம் சொல்லவே முடியாது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி போலீஸார் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போட்டுருந்தாச்சுன்னா பாதுகாப்புன்னா அங்கே கண்ணை விரித்து 4 புறம்லாம் பார்க்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு சேரை எங்கேயாவது நிழலில் ஒதுக்கிடுவாங்க, ஃபோனை பிடிச்சிருப்பாங்க, கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அது மேபி எலெக்ஷன் டியூட்டியாக இருக்கலாம், இல்லை கலவர பகுதி, எந்த ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல ப்ரெசண்ட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆக்ஷன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஆனால் ஆர்மியில் அது போலலாம் கிடையாதுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் டே டியூட்டின்னு போட்டாச்சுன்னா கூட காலையில் 5:30லேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் வெயிலே ஸ்டாண்டிங் டியூட்டின்னா நின்றுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இன்ச்சும் நம்மளாம் அந்த அளவுக்கு நம்ம கவனச்சிதறல் ஏற்படாமல் டியூட்டிஸ்லாம் பார்க்கணும். அது போலீஸே இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் அது போலலாம் கிடையாது. யார் வராங்க யார் போகிறாங்க அப்படிலாம் யாரும் பார்க்குறதே கிடையாது. மொபைலை பார்க்குறோம், அதை யூடியூப்பை பார்க்குறோம், அவ்வளோதான். நேரத்தை ஓட்டுறோம். இப்போ நம்ம டியூட்டியில் இருக்குன்னு பேர், ஆனால் நேரத்தை ஓட்டலாம். நேரத்தை ஓட்டிட்டு நம்மளும் போயிடுறோம். ஆனால் அது ஒரு கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறாங்க.
அதனால் வந்துட்டு பெரிய கஷ்டமான வேலையில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா யாரும் வெளியில் சொல்கிறதே இல்லை. இது ஒரு நாள் வேலை தான். ஒரு இடத்துலேருந்து ஒரு போக்குவரத்துக்கு மேபி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சாப்பாடு தண்ணி எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். மேபி லேடிஸுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் வேறு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதை வேணால் ஏற்றுக்கலாம்னு வச்சிங்களேன். அப்படிங்கிறனால வேலையை ஒரு பெரிய சுமையாக எல்லா இடத்துலையும் நினச்ச வச்சுன்னா யாருக்காவது கஷ்டம்னு நினைக்கிறவங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் மேபி ஜம்மு காஷ்மீராக இருக்கலாம், இல்லை ராஜஸ்தானாக இருக்கலாம், நார்த் ஈஸ்டாக இருக்கலாம். அவங்க போயிட்டு நீங்கள் ஒரு நாள் பார்த்துருவாங்க. டிஃபென்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஆனால் அவங்க ஒரு நாள் பதிவு பண்ண மாட்டாங்க சோஷியல் மீடியா நான் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷின்லாம் எடுத்துகிட்டு பார்த்து 2 மணி ஆகும் 3 மணி சமயத்தை விடிஞ்சு போயிடும். அது ஒரு நாளைக்கு தான். ஒரு நாளைக்கு பார்க்குற வேலையே கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தினந்தோறும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் அது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எதுவாக இருக்கலாம், முப்படைகளும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நைட்டு தூங்காமல் பனியிலையும் அந்தளவுக்கு கடுமையான வெயில்லையும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் கன்னை வந்துட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா யாராவது செத்து போயிருப்பாங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் அதெல்லாம் பார்க்காம எமோஷ்னலான ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு இது போல் விஷயங்கள்லாம் நான் எங்கள் அம்மா இறந்தப்போ கூடலாம் நான்லாம் வரல, கர்மாதிக்கு தான் வந்தேன். இதே போல் நாட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருந்தவங்க அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை ஒய்ஃபு உடம்பு சரியில்லாமல் மேபி நிறைய பேர் இறந்து இருக்கலாம். அதுக்கு கூட வராதெல்லாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு தான் ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஒரு மலையை போல் பெறட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறது அவங்க எந்த கஷ்டமும் படலை, அவங்க எந்த வேலையும் இது வரைக்கும் செய்யலைன்னு அர்த்தம். சாதாரண ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தாலே எப்போ நான் எவ்வளோ தூரம் நடந்துருக்கேன். காலையில் ஒரு நாளைக்கு எழுந்தாச்சுன்னா நான் 4 மணிக்கு எழுந்தேன் அப்படிங்கிறேன். நான் ரெகுலராகவே 4 மணிக்கு தான் எழுந்திருக்கேன். டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று நைட்டு தூங்குறதே கிடையாது. அவன்லாம் ஒரு நாள் பதிவு பண்ணுறதே கிடையாது.